தமிழ் தாய் வாழ்த்துடைய வரலாறு அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி முடிஞ்சிச்சு, யார் வந்துட்டு அதை வந்து தமிழர்களுடைய ஒரு தேசிய கீதம் மாதிரி வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பொது விழாக்கள், அப்புறம் வந்துட்டு ஸ்கூல்ஸு, காலேஜஸ், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இசைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு யார் கொண்டு வந்தா, அண்ட் அதில் நடந்த பிரச்சனைகள் என்ன, எந்த வரிசையில் பாடணும் அப்படிங்கிற விஷயத்தினால வந்து என்னென்ன மாதிரி இம்பேக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அண்ட் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விஷயமெல்லாம் இம்பேக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுமே பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துடலாம், இது எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு தமிழ் தாய் வாழ்த்தை வந்துட்டு எல்லா பொது நிகழ்ச்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அந்த ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அடுத்த கட்ட நகர்வாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அசம்பிளியில் இன்றைக்கி சில குபி மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அது இல்லாமல் சில காரசாரமான விவாதங்களும் நடந்திருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி சட்டசபை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்துட்டு பேச அழைக்கிறாங்க. ஸோ அவர் தன்னுடைய உரையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா அவரோட உரையை நான் வந்துட்டு சொல்லிடுறேன். தமிழ் வந்துட்டு ஒரு மொழி மட்டும் கிடையாது, அது தமிழர்களுடைய உயிர், உணர்வு மற்றும் அடையாளமாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. 1891 வருஷம் பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்து, இது பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நாவலில் இருந்த ஒரு விஷயம்தான். அதில் தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பாடலில் வந்துட்டு அவர் எழுதியிருந்தார். ஸோ அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஐயா திரு மு கருணாநிதி அவர்கள் 1970 நினைக்கிறேன் அந்த வருஷத்தில் சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இந்தியாவுக்கு எப்படி ஒரு தேசிய கீதம் இருக்கோ அது மாதிரி வந்துட்டு தமிழர்களுக்கு ஒரு தேசிய கீதம், அதாவது தமிழன் என்ற உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்துட்டு சட்டப்பேரவையில் தீர்மானமாக கொண்டு வர்றாரு. இதனுடைய தொடர்ச்சியாக எல்லா அரசு பொது விழாக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டு பாடப்படணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடப்படணும், அதுக்கப்புறம் வந்தே மாதரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. 2021 வரைக்கும் இந்த நடைமுறை தான் இருந்தது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண சில சேஞ்சஸ்னால வந்துட்டு என்ன ஆகிப்போச்சுன்னா ஃபஸ்ட்டு தேசிய கீதம், அடுத்து வந்தே மாதரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து, இந்த ஆர்டரில் வந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அண்ட் அந்த தமிழர்கள் மத்தியில் வந்துட்டு சில கேள்விகளை வந்துட்டு எழுப்ப ஆரம்பிச்சு, இதை கொஞ்சம் வந்துட்டு மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல், திரு மு கருணாநிதி ஐயா அவங்க வந்துட்டு இதை வந்து முன்மொழிஞ்சு தமிழர்களுக்காக ஒரு தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி முன்மொழியப்பட்ட ஒரு பாடல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்படியே போனால் இன்னொரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இந்த பாடலை வந்துட்டு மறந்தாலும் மறந்துடுவாங்க, தேசிய கீதம் மட்டும் தான் அவங்க இதில் இருக்கும். நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் என்ற உணர்வு வந்துட்டு எங்களுக்கு வேண்டாம், தமிழ்நாடு என்ற உணர்வு மட்டும் போதும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்தியன் என்ற உணர்வு வந்துட்டு எல்லாருடைய இந்தியனாக பிறந்த மக்களுக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய மாநில ரைட்ஸ், மாநில உரிமைகள், தமிழன் என்ற உணர்வு எல்லாருக்குள்ளேயும் வரணும்னா இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் ஆட் ஆன் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் வரலாறை பற்றியும் தமிழ் மக்களை பற்றியும் பாடுற ஒரு வாழ்த்து பாடல் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எப்பயுமே புழக்கத்தில் இருக்கிறது, அதுவும் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி 2021 சில சட்ட போராட்டங்கள் அப்புறம் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதனோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 2026 தாவேக அரசு பொறுப்பேற்ற 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில நிலைப்பாடை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவர் சொன்னது என்னென்னா 1970 வருஷம் பார்த்தீங்கன்னா முதல் அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது பாடப்படுறது மரபாக தான் இருந்து வந்துச்சு. இதனை பாதுகாக்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு எந்த வித சமரசமும் செய்து கொள்ளாது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் வலியுறுத்துறார். அதற்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி, களங்கம் விளைவிக்கிற மாதிரி எந்த விஷயம் ஈவன் ஒன்றிய அரசு கொண்டு வந்தாலும் அதை இந்த மாநில அரசு ஏற்கப்படாது அப்படிங்கிறத வந்துட்டு அவர் கிளியராக சொல்கிறாரு. அனைத்து கல்வி நிறுவனங்கள் மீன்ஸ் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள், அப்புறம் அரசு அலுவலகங்கள், எல்லா விஏஓ ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸு, ஈவன் போலீஸ் ஆஃபீஸ் முதற்கொண்டு அங்கே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இனிமேல் தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது கட்டாயம் பாடப்படணும் அப்படிங்கிற தீர்மானத்தை முதலமைச்சர் இன்னைக்கு சட்டப்பேரவையில் வந்துட்டு முன்மொழிஞ்சிருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னா நம்ம வந்து நேற்றே சொல்லியிருந்தோம், இனி வரக்கூடிய இன்னொரு 100 வருஷம் கழித்து வரக்கூடிய தமிழ் பீப்புள்ஸ், தமிழ் ஜென்ரேஷனை சேர்ந்த தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் மொழி
தியாகிகள் வந்து சில பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் ஆயிடுச்சு. தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது 3வது இடத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்துட்டு மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் கொண்டு வந்து, இல்லை நான் அதுக்காக போராடி வந்துட்டு நான் கொண்டு வரதை வந்து நான் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போராடி இன்றைக்கி அதை மீட்டு கொடுத்துருக்காரு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு. அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து நம்மளை பார்த்து வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்துட்டு பாராட்டும்படியும் பெருமை கொள்கிற விதமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இதுக்கு பின்னாடியும் சில அரசியல் விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய உரை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்துட்டு இருந்தது. சில நேரங்களில் வந்து குலுங்கி சிரிக்கிற விதமாகவும் இருந்தது. ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்து இந்த விவசாய பட்ஜெட் திட்டத்தை பார்த்திங்கன்னா தற்போதைய அரசு தொடர்றதா வந்து நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஏமாற்றம் தான் எங்களுக்கு வந்துட்டு மிஞ்சி இருக்குது. அதாவது எங்களுடைய டிஎம்கே அரசாங்கத்துக்கு நாங்கள் மக்களுக்காக வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்தோமோ கொஞ்சம் அப்டேட் பண்ணி வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவருடைய நிலைப்பாடை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் 7வது முறையாக வந்துட்டு சட்டமன்றத்தில் பேசுகிறதையும் கலைஞர் கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையின் கீழே வந்துட்டு பணியாற்றின அனுபவங்கள் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதன் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அனுபவசாலிகள் கிட்ட கொஞ்சம் கேட்டு படித்து தெரிஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் செய்தித்தாளை பார்த்துவிட்டு உடனடியாக அதிகாரிகளை வந்துட்டு தொடர்பு கொள்வது, மக்களுடைய குறைகளை தீர்க்க முற்படும் போது பார்த்தீங்கன்னா அது தங்களுக்கு தற்காலிகமாக பதற்றத்தை ஏற்படுத்தினாலும் மக்கள் நலன் கருதி செயல்படுவதை வந்துட்டு சுட்டி காட்டுறார். இது ஒரு பாசிட்டிவ் நோட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர் அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் அமைச்சர்களை கிண்டலாக நகைச்சுவையாக வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு பேசுகிறாரு. குறிப்பாக வந்து அவர் என்னன்னா வந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருப்பார் இல்லையா, அவரை பற்றி சில கேள்விகள் எழுப்புறாரு. ஸோ அப்படி அவர் கேள்வி எழுப்புறப்ப பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடுறாரு, நம்ம அமைச்சர் சாமி அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு இருந்து நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் அண்ட் ஈவன் உதயண்ணா அவர்கள் கொண்டு வந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம பண்ணா இருந்தது. ரீல்ஸாக வந்துட்டுருக்கு, முடிஞ்சால் நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதிர்க்கட்சி உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா புதிய அரசு தாக்கல் செய்துள்ள இந்த வேளாண் பட்ஜெட்டில் எதிர்பார்த்த மாற்றம் இல்லை. நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் நெல் மற்றும் கரும்புக்கான கொள்முதல் விலையை பார்த்தீங்கன்னா முந்தைய அரசை விட இந்த அரசு 2 மடங்கு உயர்த்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வரலாற்றுடைய சாதனை அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. அதே சமயம் எதிர்க்கட்சி தரப்பு தாங்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த வாக்குறுதிகள் மற்றும் தற்போதைய நிதி நெருக்கடி குறித்துமே பார்த்தீங்கன்னா இவர் விமர்சனம் செய்கிறாரு. ஸோ இந்த விவாதம் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் வேளாண்மை மற்றும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் குறித்து வந்துட்டு அவர் பேசின இந்த விஷயம் ஒரு பக்கம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டீங்க, அப்புறம் நாங்கள் இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்த் அவர்களை வந்துட்டு புஷியானந்த் அண்ணன் எப்பயுமே வந்து பிஸியாகவே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் கலாய்க்கிறாரு. அப்புறம் வந்துட்டு புஷியானந்த் அவர்கள் வந்துட்டு மைக்க பிடிச்சிட்டு என்ன சொல்கிறேன்னா, அங்கே ஏதாவது ஒரு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கேன் தான் நான் பேர், அங்கே ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனைனா கூட வந்துட்டு அங்கே என்னாச்சு இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்களை கேள்வி கேட்பாரு. ஸோ அதனால் வந்துட்டு எங்களுடைய கடமைகளில் இருந்து வந்துட்டு நாங்கள் தவற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால தான் நாங்கள் வந்துட்டு அமைச்சர்களாக வந்துட்டு இங்கே இருக்கோம். எம்எல்ஏவாக இருந்தாலும் எங்களுக்கான பொறுப்பை வந்துட்டு அவர் கொடுத்துருக்காரு. எங்களுக்கான பொறுப்புகளில் இருந்து வந்து நாங்கள் எப்பயுமே வந்துட்டு தவற மாட்டோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் சில முக்கியமான அறிவிப்புகளுமே வந்திருக்கு. ஸோ பேரவை நடவடிக்கைகளை பதிவு செய்கிறதல் மற்றும் அவை குறித்த இந்த இமெயில் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, இமெயில் விஷயங்களில் வந்துட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ், இந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதில் சில விஷயங்கள் சில குளறுபடிகள்லாம் இருக்கிறதாகவும் அதெல்லாமே வந்துட்டு பாதுகாக்கணும், கரெக்டாக வந்துட்டு பாதுகாக்கணும். இதெல்லாம் வந்துட்டு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பேரவைத் தலைவர் அவர்கள் விசாரிக்கிறாரு. அடுத்து மட்டும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு துறைகள் விரைவாக பதிலளிக்க வேண்டியதுடைய அவசியத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் வலியுறுத்துறாரு. 2026-27 நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் வந்து எவ்வளவு சீக்கிரம் போயிட்டுருக்கு, அதில் வந்து துறை சார்ந்த நடவடிக்கைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையுமே பார்த்தீங்கன்னா அவர் விளக்குறாரு. உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவங்களுக்கு இடையில வந்து சில காரசார விவாதங்களுமே ஏற்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம சொன்ன அந்த டிஎம்கே அமைச்சர் வந்துட்டு என்ன டிஎம்கே எம்எல்ஏ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழக வரலாற்று
தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் நிர்ணயிச்சதை வந்துட்டு இந்த அரசு தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு டிஎம்கே அரசு அவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலே இவ்வளோ இதெல்லாம் நாங்கள் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் தங்களுடைய அரசுடைய பெருமையை வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா நெல் மற்றும் கரும்புக்கான கொள்முதல் விலை மற்றும் ஊக்கத்தொகையை வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய அரசோடு ஒப்பிட்டு தற்போதைய அரசு எவ்வாறு உயர்த்தி இருக்குது, எதன் அடிப்படையில் வந்துட்டு உயர்த்திருக்காங்க அப்படிங்கிற இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேளாண் துறை அமைச்சர் விளக்குறாங்க. ஸோ சாதாரண ரக நெல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னக ரக நெல், அப்புறம் கரும்புக்கான ஊக்கத்தொகை அதிகரிப்பு, இப்படி எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்களோட வந்துட்டு அமைச்சர் விளக்குறாங்க. அடுத்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை படி தான் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு எங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுமார் 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 கோடி வரை பார்த்தீங்கன்னா கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் வந்துட்டு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. கடன் தள்ளுபடி குறித்த முரண்பாடுகளுமே பார்த்தீங்கன்னா இங்கே வெடிக்குது. ஸோ அந்த வெடிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த முன்னாள் வேளாண் துறை அமைச்சருக்கும் இந்நாள் வேளாண் துறை அமைச்சருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காரசாரமான விவாதமாக வந்து போயிட்டுருக்கு. எம்ஆர்கே அவர்கள் பார்த்தீங்கன்னா நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குகளை தேங்கியுள்ள விவகாரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த சவால்கள், அதை பற்றி வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. சில நேரங்களில் நம்ம முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிறதுமே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நுண்ணீர் பாசன திட்டம், அப்புறம் குறுவை பயிர் காப்பீடு, அது மட்டும் இல்லாமல் பிற வேளாண் தொகுப்பு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த பல்வேறு ஒப்பீடு, ஓகேங்களா. அதாவது முதல்ல இருந்த கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்கு, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எவ்வளோ விஷயங்களை ஏற்றி விட்டுருக்கு அப்படிங்கிறதையுமே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே அவர் வந்துட்டு ரொம்ப கிளியராக வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஆளும் தரப்பினர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அரசு 5932 கோடி ரூபாய் விவசாய கடனை வந்துட்டு தள்ளுபடி செஞ்சுருக்கோம். ஆனால் முன்னாள் ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி பேசக்கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தரமான அரிசியை மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சன்னரக நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா குவிண்டாலுக்கு 2750 ரூபா அப்படிங்கிற விலை அப்படிங்கிறது நாங்கள் உயர்த்திருக்கோம். அதுக்கான விளக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கரும்புக்கான கொள்முதல் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து அவங்க உயர்த்தியிருக்கிறாங்க. கடந்த 5 வருஷத்தில் கரும்பு சாகுபடி பார்த்தீங்கன்னா 100% 30% குறைஞ்சிருக்கு. இதுதான் அந்த கரும்பு கொள்முதலுடைய விலை நிர்ணயம், விலை உயர்வுக்கு வந்துட்டு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்கிறாங்க. பல சர்க்கரை ஆலைகளுமே பார்த்தீங்கன்னா மூடப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆளும் கட்சியினருமே பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுறாங்க. ஸோ இந்த ஆட்சி விவசாயிகளுடைய பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் முதலமைச்சர் விவசாயிகளுடைய துயர போக்குறதுக்காக என்னென்ன மேனிஃபெஸ்டோலாம் கொடுக்குறாங்களோ அதை எந்த அளவுக்கு ப்ராக்டிகலே பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்களும் ஒவ்வொன்றா வந்து பண்ணிகிட்டே வரோம் அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்த டாபிக் அப்படின்னு பார்க்குறப்ப கல்வி மற்றும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய சில திட்டங்கள் என்னென்னா வந்துட்டு பள்ளிகள் தூய்மை மற்றும் பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்யப்பட வேண்டும். தூய்மை மற்றும் பாதுகாப்பு வசதி அப்படின்னா இப்போது பசங்களுக்கு வந்துட்டு விட்டுருங்க, பசங்களுக்கு டாய்லெட் அப்படிங்கிறது ஓரளவு இருந்தால் கூட வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் பெண்களுக்கு அப்படி கிடையாது. சில பெண்கள் வந்துட்டு என்னென்னா பருவநிலை அடைகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளை வந்துட்டு பேணி பாதுகாத்துக்கணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய கிளீனினஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு வந்து அவங்க மட்டும் கரெக்டாக இருந்தால் பார்த்தது, ஸ்கூல் பள்ளி நிர்வாகமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். பள்ளி நிர்வாகம் கரெக்டாக இருக்கணும்னா ஆளும் அரசாங்கம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்கும். இந்த ஃபண்ட் எல்லாமே வந்து அதான் பார்த்திங்கன்னா டாய்லெட்லேருந்து மற்ற சாப்பிட்ற இடத்துலேருந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ளீனாக வைப்பாங்க. க்ளீனாக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு சமுதாயத்தையுமே வந்து நம்ம உருவாக்க முடியும். ஸோ அதனால் இந்த சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபண்ட் இருக்குது, ஓகே. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி மடிக்கணினி திட்டம், அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குறதுக்காக 2000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இந்த 2000 கோடியில் வரக்கூடிய இந்த லேப்டாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜிஸ் தேவையான எல்லா ஏஐ ஆட்டோமேஷன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ் பண்ணுற அந்த லேப்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமான லேப்டாப்ஸாக இருக்கணும். அட் த சேம் டைம் சும்மா யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிற லேப்டாப்பு எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் படம் பார்க்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆச்சு அப்படிங்கிற நிலைமையில வந்து அது இருக்கக்கூடாது. எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும். ஈவன் அவங்க ஒரு காலேஜ் முடித்து வேலைக்கு போகிற வரைக்குமே அந்த லேப்டாப் தரமானதாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாக இருக்குது. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திறன் பயிற்சி அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். காலேஜஸ் படிக்கிறப்ப எப்படி கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், கேம்பஸில் எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும், அண்ட் வேலைக்கு போகிறப்ப வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், இந்த மாதிரி
எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இதை நிறைய நம்ம பேசியிருக்கோம். பெண்களுக்கான அந்த குற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்கான நல்ல ஒரு முயற்சி. இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தொகுதிக்கான பட்டா வழங்குதல் மற்றும் சிதிலம் அடைந்த வீடுகளை வந்து பார்த்திங்கன்னா சீரமைத்தல் போன்ற கோரிக்கைகளையுமே பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்துட்டு வழங்கியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியினருடைய சமூக ஊடக பிரச்சார உத்திகளை பார்த்திங்கன்னா ரீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி விமர்சித்து நாங்கள் களத்தில் இறங்கி மக்கள் பணிகளில் ஈடுபடுறதா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாவேக்கா அமைச்சர் வந்துட்டு விளக்கம் தர்றாரு. காவிரி டெல்டா பகுதிகளில் சுமார் 10 லட்சம் நெல் மூட்டைகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா மழையினால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கிறதுக்காக சேமிப்பு கிடங்குகள் வந்துட்டு உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா அவர் முன்வைக்கிறாரு. கடந்த கால ஆட்சியில் மழைக்காலங்களில் நாங்கள் எவ்வாறு களத்தில் இறங்கி நெல் மூட்டைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா விரைந்து மாற்றி அமைச்சு விவசாயிகளுக்கு உதவினதாக அவர் வந்துட்டு குறிப்பிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் வேளாண் துறைக்கு முந்தைய ஆட்சியில் வந்துட்டு 15,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய பட்ஜெட்டில் 16,955 கோடியிலே எங்களுக்கான அந்த ஒரு விஷயங்களை வந்துட்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 275 கோடி ரூபாய் வந்து நாங்கள் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி முன்னாள் அமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா முதல்ல ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பட்ஜெட்டுகள் மற்றும் திட்டங்களை பற்றி பார்த்திங்கன்னா நம்மளுடைய காமராஜ் அவங்க பார்த்திங்கன்னா அதிமுக அமைச்சர் அவர் வந்து அட்டாக் பண்ணி வந்து பேசுகிறாரு. ஸோ புதிய பட்ஜெட் அப்புறம் நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறதாகவும் பார்த்திங்கன்னா மக்கள் எதிர்பார்த்த வாக்குறுதிகள் எதுவுமே இதில் கிடையாது. சிலிண்டர் விலை அப்படிங்கிறது குறைப்பு நாங்கள் எதிர்பார்த்தோம், அதுவும் வந்துட்டு கிடையாது. காவிரி டெல்டா பகுதிகளில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை வந்துட்டு நீங்கள் மேகதாது அப்படிங்கிற டேமை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் இருந்தால் தான் வந்துட்டு மேலே கொண்டு வர முடியும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது மட்டும் இல்லாமல் நிதியமைச்சர் இந்த விவாதத்திற்கு பதிலளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிதிநிலை குறித்த விளக்கங்களையும் தாங்கள் கொண்டு வர வரைக்கும் மாற்றங்களையுமே பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறதுக்கு அந்த அதிமுக அமைச்சர் சொல்கிறதுக்கு இவர் பதிலடி கொடுக்குறாரு. இப்படி சில காரசாரமான சில விஷயங்களுமே வந்துட்டு போயிட்டுருக்கு. காவிரி நதிநீர் உரிமைகளுக்கான முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் 1993 86 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்ததையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் வந்துட்டு சுட்டி காட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டணி காலத்திலேயே 22 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவையவே பார்த்தீங்கன்னா இதுக்காக முடக்கி இருக்கிறாரு. பட் இந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாயிண்ட் ஒன்று எடுத்து வைக்கிறாங்க. காவிரி டெல்டா மாவட்டங்களில் போதிய இடவசதி அப்படிங்கிறது இல்லாத காரணத்தாலேயே சுமார் 10 லட்சம் நெல் மூடைகள் வந்துட்டு மழையிலேயே நனைஞ்சு வந்துட்டு வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நெல் மணி கிடங்குகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொண்டு வரும். கர்நாடக அரசு முதல்வரை அழைப்பதையும் பிறகு வர வேண்டாம் அப்படிங்கிற கூறுவதையுமே பார்த்தீங்கன்னா இது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 44,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அரசு பள்ளிகளில் நவீன தொழில்நுட்பம் ஏஐ ரொபாட்டிக்ஸ் இதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக வந்துட்டு நம்ம உள்ளே கொண்டு வரலாம். டிஜிட்டல் புரட்சியை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெற்றி வீடு திட்டம் அப்படிங்கிற அந்த கனவு திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு உதவுற வகையில் அந்த வறுமை கோடுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,10,000 அப்படிங்கிற நிலைமையில இருந்து 5 லட்சமாக அவங்களுக்கான ஊக்கத்தொகை அப்படிங்கிறது உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயத்தை வந்துட்டு நாங்கள் மேம்படுத்துறதுக்காகவும் மணப்பாறை தொகுதியினுடைய நீராதாரான பொன்னணியார் அப்படிங்கிற அந்த டேம் சார்ந்த கோரிக்கைகளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ட் நதிநீர் அமைச்சர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையான மக்களுடைய நலன் அப்புறம் பழிவாங்கக்கூடிய அரசியலுக்கு இடமில்லாத செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக அந்த விஷயத்தில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறதையுமே அவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை தொகுதிகளில் கடந்த காலங்களில் அடிப்படை வசதிகள் கூட வந்துட்டு இல்லாமல் இருந்தது. அதை வந்துட்டு நாங்கள் எங்களுடைய காலங்களில் வந்துட்டு எல்லாமே நிறைவேற்றி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே முன்னாள் அமைச்சர் வந்துட்டு விளக்கம் கொடுக்குறாரு. முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் குறிப்பாக சிப்காட் நிலவரம் அப்படிங்கிற திட்டம் இதை பற்றி வந்து கூகுள் பண்ணி பாருங்கள், எங்களும் உங்களுக்கு சிறப்பாக தெரியும். ஸோ மணப்பாறை சிப்காட் பூங்காவில் நிலவிய அந்த குறைபாடுகளை நாங்கள் வந்துட்டு ஆய்வு செஞ்சதாகவும் கடந்த காலங்களில் நிலம் மற்றும் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அடிப்படை வசதிகளான இந்த குடிநீர் இணைப்பு, சாலை வசதி, மின்துறை, மின் நிலையம் மற்றும் பேருந்து வசதிகளை வந்துட்டு மேம்படுத்துறது இந்த மாதிரி பல துறை சார்ந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். குடிநீர் திட்டங்கள் மற்றும் பொன்னியாறு அணை விவகாரங்கள் குறித்துமே பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறப்ப 2 தரப்பினருக்கும் இடையே ஒரு காரசாரமான விவாதம் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருந்தது. இது எங்கே போய் வந்துட்டு முடிய போகுதுன்னு தெரியவே இல்லை. எம்எல்ஏ தமிழ்முன் அன்சாரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்துட்டு முன் வைக்கிறார். அதாவது விவாதங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுடைய கோரிக்கைகளை வச்சு மட்டும் நம்ம இந்த இதில் வந்துட்டு பேசணும்.
பர்சனல் ரிவெஞ்சை வந்து நம்ம முன்னாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இறுதியில் வந்துட்டு மக்களுடைய நலன் வெற்றி பெற்றுதா அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சட்டமன்றத்துடைய நேரத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முறையாக பயன்படுத்தவும் உறுப்பினர்களுக்கு போதுமான பேசும் வாய்ப்புமே பார்த்தீங்கன்னா வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து நான் உடன்படுறேன். ஏன்னா சில பேர் வந்து பேசுகிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறப்பவே அவைத்தலைவர் நேரமின்மை கருதி பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிங்க, இல்லை வந்துட்டு சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுவே கொஞ்சம் அவங்க சொல்ல வர விஷயத்தை வந்து முழுசாக கேட்காம வந்துட்டு பேருக்கு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி தற்போதைய நூற்றாண்டு பார்த்திங்கன்னா பழமையான கட்டிடத்திற்கு மாற்றாக நவீன வசதிகளுடன் கூடிய புதிய சட்டமன்ற கட்டிடம் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிற மாதிரி சில அமைச்சர்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஊருக்கே, அதாவது தமிழ்நாட்டுக்கே வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை வந்துட்டு நாம் பார்க்குறோம். பட் நமக்கு வந்துட்டு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு கட்டமடம், அதை வந்துட்டு கொஞ்சம் நவீன வசதிகள் கூட வச்சுருந்தா இன்னமும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்ப்போம். மேபி இன்னொரு 5-6 வருஷத்துக்குள்ள இது நிறைவேற்றப்படும் நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நீட் தேர்வு. ஸோ இந்த நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள நிலைப்பாட்டை ஆதரிக்கும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய போராட்டங்கள் மற்றும் பெரியார் திடலில் மேற்கொள்ளப்பட்ட பரப்புரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்துமே பார்த்தீங்கன்னா சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குதல், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பவருக்கு BCM சான்றிதழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சான்றிதழ் சர்டிஃபிகேட், BCM சர்டிஃபிகேட், மேகதாது விவகாரத்தில் மாற்று அணைகள், அண்ணாமலை பல்கலைக்கழக நிதி சிக்கல்கள் மற்றும் சிறைவாசிகளுடைய விடுதலை போன்ற பல்வேறு சமூக மற்றும் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளையுமே பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சில காரசாரமான விவாதம் சொன்னாங்க. அதில் முக்கியமானது என்னன்னா வந்துட்டு நம்மளுடைய அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் அவர் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு முன்வைக்கிறாரு. என்னன்னா நிதி அமைச்சர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உரையின் போது பார்த்தீங்கன்னா தான் ஒரு கூடைப்பந்து வீரர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறாரு. பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய ஆளுமை மற்றும் பேசுகிற விதம், நான் பேசுகிற அந்த ஸ்லாங், பேசுகிற ஸ்டைல் அப்படிங்கிறது குறித்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்துட்டு விமர்சனம் எழுப்புறாங்க. நான் கடந்த 25 to 30 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலேயே படித்தவன், ஆங்கில பள்ளி இருக்கக்கூடத்தில் வந்துட்டு பயின்றவன். அதனால் எனக்கு தமிழ் அப்படிங்கிறது வரும். நான் பேசுகிற நடைமுறையில் வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதுல்ல. ஸோ அதனால் என்னுடைய தனித்துவமான பேச்சை வந்துட்டு என்னால் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு அவர் கிளியராக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அமைச்சகமே பார்த்தீங்கன்னா கடந்த 65 நாட்களில் அரசுக்கு 15,000 கோடி வருவாய் ஈட்டி தந்துள்ளதாக என்னுடைய தலைமையின் கீழே வந்து நான் இவ்வளவு வருவாய் ஈட்டி கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு மொழி பற்று, மொழி இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இருக்குது. ஆனால் நான் பேசுகிற இந்த விஷயத்தை வந்துட்டு தயவு செய்து வந்துட்டு விமர்சனம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 15,000 கோடினா எங்கே இருக்குன்னு வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அமைச்சர் நம்மளுடைய மரியம் வில்சன் வந்து கொஞ்சம் கோவப்பட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்ன விமர்சனம் பண்ணுறாங்க, நான் பேசுகிற ஸ்டைல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் ஒரு பக்கம் வந்துட்டு கத்திட்டே இருக்கிறதுக்கப்போ ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட தளபதி வந்துட்டு கீழே வந்து அமைதியாக வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருந்துருக்கிறாரு. ஸோ சபாநாயகர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து சரி ஓகே சமாதானமாங்க, கூடாங்க, அப்படியே கோ வித் த ஃப்ளோ, அப்படி போங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலான வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை, அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் குறித்து பல விஷயங்கள் வந்துட்டு பேசப்படுது. புதிய உறுப்பினர்கள் தங்களுடைய பேச்சு வழக்கில் பேசுறது அப்படிங்கிறது இயல்பானது தான். அதை நான் வந்துட்டு நீங்கள் கேலி செய்ய தேவையே இல்லை. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ பேரவை விதிகளின் படி பார்த்தீங்கன்னா விதி 86 அந்த விதிகளின் படியில் பார்த்தீங்கன்னா அவையில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் அல்லது இரு மொழிகளிலுமே வந்து உரையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் அந்த இடத்துல நினைவூட்டுறாரு. ஏன் ஈவன் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நாள் இங்கிலீஷ்லேயே வந்துட்டு தான் பேசி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த ஒரு சுபாவத்தை வந்துட்டு மாற்றிக்கிட்டாங்க. அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போக ஒரு நல்ல ஒரு பொலிட்டிஷியனாக மாறுறப்போ எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ மொழியை விட வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் தான் முக்கியம், அண்ட் வெளிப்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் முக்கியம். சொல்லக்கூடிய திட்டங்கள் தெளிவாக திறன் சார்ந்த திட்டங்களா, மக்களுக்கு வந்துட்டு தேவையான திட்டங்களா, மக்களுடைய நலனுக்கு வந்துட்டு உருப்படியான திட்டங்களா, மக்களுடைய பணத்தில் கை வைக்கக்கூட பணத்தை எந்த விதத்திலையும் வேஸ்டேஜ் பண்ணாமல் இருக்கணும். அந்த திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிதியமைச்சர் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் நல்லா தான் பண்ணுறாரு. ஓகே, தமிழ் அவர் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் படித்த ஒரு பையனாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு இருக்கலாம். பட் போக வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு அவர் திருத்திப்பார். ஸோ இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது இதுதான். ரொம்ப வந்துட்டு பூக்கி மூமெண்ட் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் தான். ஒரு ஸ்டேஜில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் அண்ணன் அவங்க சொல்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MRK அவர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ரொம்ப க்யூட்டாக இருந்தது.
எவ்வளவுதான் காரசாரமான விவாதங்கள் வந்துட்டு இரு தரப்புகளுக்கு இடையே பேசப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு சில நேரங்களில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்குது. அதை வந்து சொல்ல வர விஷயத்த எவ்வளவு காரசாரமாக சொன்னாலும் கொஞ்சம் என்டர்டைனிங்காகவுமே வந்துட்டு அவங்க கொண்டு போயிடுறாங்க. அந்த என்டர்டைன்மெண்ட்டுமே வந்து பார்க்குற மக்களுக்கு இப்போலாம் வந்துட்டு சீரியல் பார்க்குறத ஸ்கிப் பண்ணிட்டு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, இன்றைக்கி ஏதாவது வந்துட்டு காமெடி நடக்குதா, ஃபன் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் மாறிட்டு வராங்க. எல்லாத்துக்கும் காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு நபர். அந்த நபர் நபரின் தலைமையின் கீழே வந்துட்டு இந்த நிதிநிலை அறிக்கை மற்ற விஷயங்கள் அவர் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த இம்ப்ரெசிவான விஷயங்கள் செயல்படுத்தப்பட்டு மக்கள் நலன் அது மட்டும் தான் அவங்க மைண்டில் இருக்கணும். அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்த இந்த பூக்கியான மூமெண்ட்டு, ரொம்ப காமெடியான மூமெண்ட்டு, அப்புறம் ரொம்ப காரசாரமான விவாதங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுன்னா ப்ளீஸ் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ டாட்டா, டேக் கேர்.